நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கணக்கு பார்த்தோம்னா, மல்டி ஸ்டார் படமாக்கும் நம்ம தளபதியோட 69. 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம தளபதியோடைய இணையும் பிரபலம் யார் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் சார் நடிக்க இருக்கும் கடைசி திரைப்படம்னு சொல்கிற தளபதி 69 திரைப்படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படமாக உருவாக இருக்கான். அதுவும் இல்லாமல் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம தளபதியோட இணைய இருப்பதாகவும் தகவல் ஒன்று வந்திருக்கு. நம்ம விஜய் சார் நடிப்பில் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான கோட் திரைப்படம் படப்பிடிப்பு வந்து கிட்டத்தட்ட விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. முடிகிற நிலையில் தான் இருக்குது. தொழில்நுட்ப பணிகள் இப்போது ஃபைனலாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த திரைப்படமாக நம்ம தளபதி 69 படத்தை வந்து ஆரம்ப கட்ட பணிகள் வந்து தொடங்கிட்டாங்களாம். இந்த நிலையில் வந்து இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படம்னு தற்போது உறுதியாக சொல்கிறாங்க. அதாவது முதலாவது வந்து நம்ம தளபதி 69 திரைப்படத்தில் வந்து பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் இணைய இருக்கிறதா சொன்னாங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு விஜய் சாரோட மோகன்லால் வந்து ஜில்லான்ற படத்தில் வந்து இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் நம்ம 2 பேரையும் ஒரே படத்தில் இணைஞ்சு பார்க்குறது வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. மோகன்லால் மட்டும் இன்றைக்கு கன்னட திரையுலகில் ஒரு ப்ராப்ளமும், தெலுங்கு திரையுலகில் ஒரு ப்ராப்ளமும் நடிக்க இருக்கிறதா, பாலிவுட் திரையுலகில் வந்து ஒரு ப்ராப்ளமும், சிறப்பு தோட்டத்தில் நடிக்க இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து சமந்தா நாயகியாக நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்ட ஒரு நிலையில் வந்து அவர் படத்தில் நிர்ணயிக்கப்பட்டதாகவும், நயன்தாரா மற்றும் காஜல் அகர்வால் இவங்க 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதான் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. விஜய் சாரோட கடைசி படம்ன்றதுனால மாஸ் அந்த மல்டி ஸ்டார் படமாக பிரம்மாண்டமாக நம்ம தளபதி 69 படத்தை உருவாக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதாவது எல்லா ஒரு இதுலேருந்தும் நம்ம ஒரு ஸ்டார் எடுத்து ஒரு ஸ்பெஷலான மூவியை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான சஸ்பென்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றதை. தேங்க்யூ ஃபார்